வணக்கம். தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அகவிலைப்படி உயர்வு குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தீபாவளிக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முறையாக நமக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3% அகவிலைப்படி உயர்வு உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். உங்களின் மாத சம்பளம் எவ்வளவு உயரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதோடைய கணக்கு என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம அந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி, அதாவது டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அகவிலைப்படி 3% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த உயர்வு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் ஒப்புதலுக்கு பிறகு ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு வருவது இது இரண்டாவது முறை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் மாதம் 2% உயர்வு அறிவிக்கப்பட்டது. அப்போது அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் 53% இருந்து 55% உயர்ந்தது. இதற்கு 4 மாதங்களுக்கு முன்னர், அதாவது கடந்த ஆண்டு அக்டோபரில் 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லப்படுது. 3% அகவிலைப்படி உயர்வு எப்படி, என்ன அந்த கணக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அகவிலைப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுறது தான் இந்த அகவிலைப்படி அப்படிங்கிறது. இந்த மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின், அதாவது சிபிஐன்னு சொல்லுவாங்க, அதோட அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இருமுறை வழங்கப்படும் இந்த அகவிலைப்படியானது அகவிலைப்படி திருத்தங்களுக்கு இந்த தரவுகள் தான் அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அடிப்படையின் சிபிஐ அடிப்படை படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அகவிலைப்படி அப்படிங்கிறது ஒரு ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய உயர்வு காரணமாக பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் ஒரு 60,000 உள்ள ஊழியருக்கு அதாவது மார்ச் மாத உயர்வுக்கு பிறகு கிடைத்த 33,000 அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக 34,800 கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது டிஏ 55% உயர்ந்துச்சு இல்லையா, அந்த கணக்கு தான் இது. 60,000 சம்பளம் உள்ள ஒருத்தவங்களுக்கு 33,000 அகவிலைப்படி அப்படின்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா 34,800 அப்படிங்கிறது இது மார்ச் மாத கணக்குப்படி இந்த கணக்கு. இப்போ என்னன்னா அகவிலைப்படி உயர்வு கணக்கிடும் முறை சொல்லியிருக்கிறாங்க. அந்த முறை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3% அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களுக்கு எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வூதியதாரனின் அடிப்படை ஓய்வூதியம் 9,000 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தற்போது 55% அகவிலைப்படி அடிப்படையில் 4,950 அவங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் ப்ளஸ் அகவிலைப்படி ரெண்டுமே சேர்த்து 13,950 அவங்களுக்கு கிடைக்கும். பட் டிஏ இப்போ 58%, 3% இன்க்ரீஸ் ஆகி 58% அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா, அது உயர்ந்துட்டு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4,950 கிடைச்ச இடத்துல 5,220 அவங்க பெறுவாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த சம்பளம் அப்படிங்கிறது அவங்களுடைய சம்பளம் ப்ளஸ் இந்த டிஏ 58% ரெண்டுமே சேர்த்து 9,000 சம்பளம் வாங்குற ஒரு பர்சனுக்கு 14,220 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாதத்துக்கு 270 அவங்களுக்கு கூடுதலாக பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பேசிக் கணக்கு கிடைக்கிறது. இது யாருக்குன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு. அதே போல் ஒரு அடிப்படை ஊதியம், அதாவது அடிப்படை சம்பளம் ஒரு 18,000 வாங்குற ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊழியருக்கு தற்போது 55% டிஏ கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்களுடைய அகவிலைப்படி 9,900 ரூபாய். ஓகேவா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா சம்பளம் ப்ளஸ் டிஏ ரெண்டுமே சேர்த்து அவங்க 27,900 வாங்குவாங்க. இப்போ டிஏ 3% ஏறி 58% அவங்களுக்கு உயரும் பொழுது 10,440 அதிகரித்து மொத்த ஊதியம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் ப்ளஸ் டிஏ ரெண்டுமே சேர்த்து 28,440 உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு அவங்களுடைய சம்பளத்தில் 540 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு எக்ஸாமினேஷன். ஓய்வூதியதாரர்களுக்கும் சரி அடிப்படை ஊதியதாரர்களுக்கும் சரி இதுதான் அந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அகவிலைப்படி உயர்வு 7வது ஊதிய குழுவின் கீழ் நடைபெறக்கூடிய கடைசி உயர்வு அப்படிங்கிறதுனால இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல 7வது ஊதிய குழுவின் காலம் டிசம்பர் 31, 2025 அன்று பார்த்தீங்கன்னா முடிவடையுது. அதாவது என்னன்னா 7வது ஊதிய குழு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் 31 நமக்கு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிறது பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழு செயல்முறையை அரசு எவ்வாறு விரிவுபடுத்த போகுது அப்படிங்கிறதுல தற்போது அனைவருடைய கவனமும் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 8வது ஊதிய குழு எப்படி செயல்முறைப்படுத்த
போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. ஸோ அது எப்படிலாம் இருக்குங்கிற மாதிரி நிறைய வந்து யூகங்கள் வந்து யூகிக்கப்படுது. 8வது ஊதிய குழுவை பற்றி ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் வந்து பார்க்கலாம். என்னன்னா, ஊதியங்கள் மற்றும் படிகளின் அடுத்தடுத்த திருத்தங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் அறிவிக்கப்படும். அதாவது 8வது ஊதிய குழு வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் இந்த குழு வந்து உறுப்பினர்கள் மற்றும் அதன் விதிமுறைகள், அதாவது டிஓஆர் இல்லையா, அந்த விதிமுறைகள் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ பிக் பன் ஃபேக்டர் அப்படிங்கிற கூடிய சம்பள உயர்வு காரணி மூலம் உயர்வு வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது அடிப்படை சம்பளத்துடன் கணக்கிடப்படும் வல்லுநர்களின் மதிப்பீட்டின்படி இந்த காரணி 1.83 முதல் 2.86 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சுமார் 3% வரை ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா தற்போதைய 55% அகவிலைப்படி ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2020 முதல் அமலுக்கு வந்ததும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக மாற்றப்பட்டு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மொத்த உயர்வை சற்றே குறைத்தாலும் ஓய்வூதியங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இது வந்து பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு 3% அகவிலைப்படி உயர்வானது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓய்வூதியதாரர்களாக இருந்தாலும் சரி, ஊதியதாரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருவருக்குமே இது வந்து பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இது வந்து என்னதான் வந்து மொத்த உயர்வு வந்து சற்றே குறைஞ்சே காணப்பட்டாலுமே கூட ஓய்வூதியங்கள், அடிப்படை சம்பளம் மற்றும் அவங்களோட அதோட இணைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாம் வந்து அகவிலைப்படியோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக தான் வந்து பார்க்கப்படுது. இது ஒரு மிகவும் பயன்பெறும் ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஓகேவா. ஸோ இது குறித்து வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நன்றி.